மட்டன் முட்டை கறி செய்ய போகிறோம். அதை குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். மட்டன் முட்டை கறி செய்ய தேவையான பொருட்கள்: அரைத்த மட்டன் 200 கிராம், முட்டை 3, அரைத்த வெங்காயம் 2, கார்ன்ஃபிளவர் 2 டேபிள் ஸ்பூன், துருவிய தக்காளி 2, மல்லி இலை 1 கைப்பிடி அளவு, டொமேட்டோ பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், பட்டை பொடி 1 டீஸ்பூன், மிளகு பொடி 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. மட்டன் முட்டை கறி செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு கிளாஸ் பவுல் எடுத்திருக்கேன். இதில் மட்டனை என்ன செஞ்சுருக்கேன்னா நல்லா கொத்தி வச்சுருக்கேன், அதாவது கொத்துக்கறி. இதை அப்படியே சேர்த்துடலாம். இதில் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது, நல்லா தண்ணியெல்லாம் எடுத்துருங்க. இதே மாதிரி இதில் வெங்காயத்தை நான் என்ன செஞ்சுருக்கேன்னா நல்லா துருவி வச்சுருக்கேன். துருவிட்டு இல்லை தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது, நல்லா அதில் சேர்க்கறதுக்கு முன்னாடி தண்ணியை நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. இப்போ இதையும் இப்படி சேர்த்துடலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்தாச்சு. இதில் மல்லி இலையும் சேர்த்துடலாம். காஷ்மீர் மிளகாய் பொடி, மிளகு பொடி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதோட கார்ன்ஃப்ளவரையும் சேர்க்க போகிறோம். பிசைஞ்சு எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதை ஒரு சின்ன சின்ன பால் மாதிரி, அதாவது கோலா உருண்டைன்னு சொல்லலாம், அது மாதிரி நம்ம பிடிச்சி எடுத்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, கொஞ்சம் உப்பையும் இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துடலாம். இப்போ நல்லா என்ன செய்யுங்கன்னா, அப்படியே டைட் பண்ணிவிட்டு உருண்டையாக பிடிச்சி எடுத்துருங்க. இப்போது இந்த மட்டனுடைய கோலா உருண்டையை ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம். இங்கே நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அந்த பேன் நல்லா சூடாயாச்சு. சூடானதுக்கு பிறகு கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் சூடானதுக்கு பிறகு சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன் இந்த வெங்காயத்தை சேர்த்துலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. என்ன செய்ய போகிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு பிறகு வச்சிருக்கிற இந்த தக்காளியை நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, தக்காளி நான் நம்ம வீட்டில் இந்த துருவோம் இல்லையா, அதில் கேரட் துருவல் இருக்கு இல்லையா, அது மாதிரி அந்த தக்காளி அதில் துருவி போட்டிங்கன்னா அது ரொம்ப என்ன ஆகும்னா, அது பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் மாதிரி வாயில் கடிக்கிற அந்த கன்சிஸ்டன்சி இருக்கும். அதனால் நான் தக்காளி துருவி போட்டிருக்கேன். இது அப்படியே நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போது அந்த தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் என்ன செய்ய போகிறோன்னா, வச்சிருக்கிற காஷ்மீர் மிளகாய் பொடி, ஜீரகப்பொடி, தனியா பொடி, பட்டை பொடி, மிளகு பொடி. இதை நல்லா அப்படியே வேக வச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு அது பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம கொஞ்சம் உப்பையும் இதில் சேர்த்துலாம்.
இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நான் வச்சுருக்கிற இந்த உருண்டை வந்து இதில் அப்படியே ஆட் பண்ணிடலாம். இதை வந்து என்ன செய்யணும்னா அப்படியே ஜென்டிலாக நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் லைட்டாக ஒவ்வொரு நிமிஷம் என்ன செய்யணும்னா திருப்பி விட்டுட்டே இருக்கணும். திருப்பி விட்டு இது இந்த மட்டன் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த மட்டன் ஆல்மோஸ்ட் வந்து குக் ஆயிடுச்சு. நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நான் வந்து முட்டையை ஸ்ட்ரைட்டாக உள்ளே உடச்சி ஊற்ற மாட்டேன். ஏன்னா திடீர்னு முட்டை வந்து கெட்டிருக்கும். இதில் என்ன ஆகும்னா அந்த ஷெல்லு உள்ளே போகும். அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, முட்டையை வந்து இன்னொரு கண்ணாடி இதில் உடச்சிக்கோங்க. உடச்சிட்டு இதை அப்படியே இதில் உள்ளே ஊற்றிடலாம். அதே மாதிரி நம்ம வச்சுருக்கிற இன்னொரு முட்டையும் உடைச்சிடலாம். இப்போது என்ன செய்ய போகிறோம், கொஞ்சம் உப்பை அதில் அப்படியே தூவி விட்டுடலாம். இப்போது இந்த முட்டையை வந்து ஊற்றியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், வச்சுருக்கிற இந்த டொமேட்டோ பேஸ்ட்டை அப்படியே மேலே ஊற்றி விட்டுருங்க. இதில் வந்து இந்த கோலா உருண்டை உடஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம வந்து கடைசியில் அதை வந்து என்னென்னா ஒன்றா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதை அப்படியே மூடி விட்டுடலாம். அந்த மஞ்சக்கரு அந்த வெள்ளைக்கரு வேறு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது நம்மளுடைய மட்டன் முட்டை கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம என்ன செய்யலாம்னா பிளேட் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா ரொட்டிக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் மதியானத்துக்கு வந்து சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இன்னொன்று தோசைக்கு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இதை வந்து அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இது வந்து என்னடா அது உடஞ்சிருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து கடைசியில் சர்வ் பண்ணும்போது அதை உடச்சி விட்டு தான் நம்ம வந்து என்ன செய்வோம்னா இதை அப்படியே சர்வ் பண்ணுவோம். முதல்ல அந்த முட்டையை அப்படியே எடுத்துடலாம். மட்டன் முட்டை கறி செய்முறை. முதல்ல ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அரைச்ச மட்டன், அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், மல்லி இலை, காஷ்மீர் மிளகாய் பொடி, மிளகு பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்து அதை பிசைஞ்சு தனியாக பாலாக எடுத்துகிட்டு அதை சைடில் எடுத்து வச்சிடலாம். பிறகு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேன் நல்லா சூடானதுக்கு பிறகு எண்ணெயை விட்டுடலாம். அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சிறிதாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துருங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துருங்க. அதோட தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, தக்காளி வதங்கினதுக்கு பிறகு காஷ்மீர் மிளகாய் பொடி, ஜீரகப்பொடி, மல்லிப்பொடி, பட்டை பொடி, மிளகு பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க. பிறகு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துலாம். அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற அந்த மட்டனை இதோட சேர்த்து நல்லா மட்டன் வேறு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியில் முட்டையை அதில் உடச்சி இதில் உள்ளே ஊற்றிடலாம். அந்த முட்டை வேறு வரைக்கும் நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. அந்த முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியில் அந்த டொமேட்டோ பேஸ்ட்டை மேலே ஊற்றி விட்டுடலாம். இப்போது சூப்பரான சுவையான முட்டை மட்டன் கறி தயார். மட்டன் முட்டை கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஏன்டா நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிட்டு நீங்கள் உடச்சி விட்டீங்க அப்படின்னீங்கன்னா, நான் ஏன்னா அந்த மட்டன் குக் ஆகும்போது சைடில் வச்சு நம்ம தனியாக வச்சோம் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம முட்டையை நடுவில் ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். ஊற்றுறதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு ரஸ்டியாக இருக்கும்.
ஆனால் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை வந்து நீங்கள் வந்து சாதத்துக்கு வந்து ஒரு வறுவல் மாதிரி கூட வச்சு செய்யலாம். தண்ணி நல்லா வத்திருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது வறுவல் மாதிரி வந்துடும். இதை வந்து நீங்கள் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஈவினிங்கில் வந்து இல்லை நைட்டில் வந்து நீங்கள் என்னென்னா ரொட்டிக்கு வச்சு சாப்பிட்டீங்கனாலும் செமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச அந்த சிறுகிழங்கு பன்னீர் தொக்கு இருக்குல்லையா, அதையும் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த எபிசோடில் புது ரெசிபியோட சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், see you, bye bye. இது என்ன சமையலோ, see you, bye.